வணக்கம் அனைவருக்கும் கைஸ். மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சு 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் கிட்ட ஆகிருக்கும். இப்போ தான் என்ன ஆகும்னா, நம்மால் படிக்க ஆரம்பிக்கும் போது இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. ஒரு 5, 7, 8 டேஸ்க்கு அப்புறம் இப்படியே வண்டி கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்பீடு, ஃபயர் எல்லாமே அப்படியே டவுன் ஆகிற டைம். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 நாள் தான் இருக்குது. 25 நாள் இருக்குது கிடையாது, 25 நாள் தான் இருக்குது. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற டைம் 600 மணி நேரம், 600 hours. இதை நீங்கள் இப்போ டெய்லி 12 மணி நேரம் படிச்சிங்கனாலே உங்கள் கையில் 300 மணி நேரம் தான் இருக்கும். அப்போ நம்மள்கிட்ட 200, 250 மணி நேரம் தான் இருக்குது. அதான் மண்டேல ஏற்றிக்கிங்க. என்ன ஆயிரும், இந்த மாதிரி இந்த லாங் ஒரு மாதம் 1.5 மாதம் இந்த மாதிரி மெயின்ஸுக்கு கேப் விட்டாலே 10 நாள் இருக்கிற ஃபயர் அப்படியே டவுன் ஆகிடும். அப்புறம் எக்ஸாம் வந்தோடனே, இந்த அட்மிட் கார்டு வந்தோடனே சர்ன்னு ஏறிடும். இதில் காமெடி, உச்சக்கட்ட காமெடி என்னென்னா, அடுத்து எஸ்பிஐக்கு பார்த்துட்டு இருப்பானுங்க. அடுத்து எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கு வேகன்சி ஏறிடுச்சு, கட் ஆஃப் இறங்குமா இறங்காதா, இதெல்லாம் பாருங்க. பார்க்குறது தப்புன்னு இல்லை. பட் உங்கள் ப்ரைமரி ஃபோக்கஸ், உங்கள் வேலை இப்போதைக்கு என்னது அப்படின்னா, டு ப்ரிப்பேர் ஃபார் எஸ்பிஐ மெயின்ஸு. ஃபோக்கஸ்டாக இருங்க. ஒரு ஷெட்யூல் போடுறீங்களா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்னைக்கு படிக்க தோணுதோ தோணலையோ, அந்த ஷெட்யூலை ப்ராப்பராக 100% முடிக்க பாருங்கள். ஷெட்யூலை தயவு செஞ்சு ஒரு பாதி முடித்தேன், கால்வாசி முடிச்சேன்னு முடிக்காதீங்க. 100% முடிக்க பாருங்கள். இல்லையா, ஒரு 75-80% முடிங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா அந்த ஷெட்யூலை முடிக்கிறவன் ஏதோ ஒரு ஓரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவனை அடிக்கணும் அப்படின்னா நாம் அவனை மாதிரி, அவனை விட பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறவங்க இருப்பாங்க, மண்டையில் ஏற்றிக்கிங்க. கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறவன் இன்னைக்கு வரைக்கும் இருப்பான், அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை பீட் பண்ணணும், இல்லை அவன் கூட கம்பீட் பண்ணணும், அவன் கூட போட்டி போடணும்னா வேறு வழியே கிடையாது, படிச்சு தான் ஆகணும். இது எதுக்கு எனக்கு சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப அப்படி டென்ஷனாக ஆகும். அப்படி என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் வச்சா சில பயவலைகள் வராது. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, இவங்க வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை படிக்க மாட்டாங்க. வேறு காரணம்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனாலே அவங்களுக்கு ரெஸ்ட் டே, வீட்டில் படுத்து அப்படியே குப்பரை படுத்து தூங்கணும் அப்படின்ட்டு. எல்லாம் சரிதான், ரைட்டு, ஓகே. பட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறவனுக்கு சண்டேயும் ஒன்று தான், மண்டேயும் ஒன்று தான், டியூஸ்டேயும் ஒன்று தான், ஃப்ரைடேயும் ஒன்று தான், அவன் பிறந்த நாளும் ஒன்று தான், வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிற நாளும் ஒன்று தான். எல்லா நாளும் அவனுக்கு ஒரே மாதிரி நாள் தான். அவன் படிச்சிருவான், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, அந்த சண்டையும் உட்காந்து படிக்கிறவன் நீங்கள் எழுதுகிற அதே எக்ஸாமுக்கு தான் காம்படிஷனுக்கு வந்து நிற்க போகிறான். ஸோ இதெல்லாம் மைண்டில் இருக்கிற ஆட்டிடியூடுங்க. க்ரோ ப்ளீஸ். நான் டைட்டில் அதான் வைக்கணும்னு நினச்சிருக்கேன், ப்ளீஸ் க்ரோ அப். இன்னுமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனா நான் படிக்க மாட்டேன், நான் வந்துட்டு புது படம் ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்த்துருவேன், நான் வந்துட்டு இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா எனக்கு வந்து படிக்க தோணாது, இப்படியே சின்ன பிள்ளை மாதிரி இருக்காதீங்க. நம்மளுக்கும் வயசு ஓடுது, காலம் ஓடுது, டைம் ஆகுது. இதெல்லாம் இன்னும் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கனவாகவே தான் இருக்கும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், ஒரு கோலை ரீச் பண்ணணும்னா அது ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்ற தான் செய்யணும். ஃபஸ்ட்டு மைண்டில் பேங்கர் ஆகுங்க, மைண்டில் ஆஃபீஸர் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆக்சுவல் ஆஃபீஸராக மாறிடுவீங்க. ஸோ இந்த சப்ப காரணங்களையும் இதெல்லாம் தப்பாக ஏன் ஒரு 3 மணி நேரம் நான் படம் பார்த்துட்டு நான் வந்துட்டு படிப்பேன், இதில் என்ன தப்பு இருக்குது? இது தப்பு கிடையாதுங்க. நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 3 மணி நேரம் படத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு படிக்கிறவன் உங்கள் கூட காம்படிஷனில் இருக்கான்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை படிக்காமல் இருக்கிறது தப்பா? இல்லை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு எடுக்கிறது, பிரேக்கு வேறு, நம்மால் எடுத்துக்கிற கேப்பு வேறு. பிரேக் எடுக்க மாட்டாப்புல, கேப்பு எடுப்பாப்புல, 2 நாள் அப்படியே படிக்கிறத விட்டுருவாப்புல, இல்லை ஒரு வாரம் அப்படியே லீவ் விட்டுருவாப்புல. அது நல்லது கிடையாது. அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் அது இல்லாமல் படிக்கிற ஒருத்தன் இருக்கான். சரியா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். என்னென்னா, நம்ம எஸ்பிஐ பெய்டு பேட்சுக்கு இந்த லிங்க் அனுப்புறதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து. ஸோ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் ஒரு லிங்க் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க.
பெய்டு பேட்ச் பே பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க சரியா. வெனஸ்டே, இந்த வெனஸ்டே நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் மேரத்தான் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் சரியா. உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நாளை கழிச்சுக்குள்ளே மண்டே டியூஸ்டேக்குள்ளே எனக்கு கொஸ்டின் அனுப்பிடுங்க. நானும் நிறைய கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன், கஷ்டமான கொஸ்டினாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெனஸ்டே நாம் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரு மேரத்தான் போயிடுவோம். அதே மாதிரி நாளைக்கும் நான் கிரிட்டிக்கல் ரீசனிங் வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் ஒன்று போடுவேன், அதை கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ரீசனிங்லேயுமே அது உங்களுக்கு ஸ்கோரை நல்லா பூஸ்ட் பண்ணி விடும். எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்பிஐ தான் பாஸே ஆனேன். நான் எழுதின எல்லா எக்ஸாமில் எனக்கு ஈஸியாக கிளியராக இருந்தது எஸ்பிஐ தான். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் இங்கிலீஷும் தான். ஏன்னா ரீசனிங் நம்மளுக்கு வராது, பட் கிரிட்டிக்கல் ரீசனிங் வரும். ஏன் நேரத்துக்கு நிறைய கொஸ்டின் கேட்டாங்க 2019. அப்போ பொறுக்கி தேடி அது 2 மார்க் வேறு தேடி போட்டேன். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் முக்கியம், போட முடியாதுன்னு நினைக்காதீங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் டிஃபரன்ஸ் மேக்கர். வெனஸ்டே 8 மணிக்கு மேரத்தான் இருக்கு, வந்துருங்க. அதே மாதிரி டெலிகிராம் லிங்க்கு கம்யூனிட்டி போஸ்டர் இருக்குது, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் தூக்கி வைக்கிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மென்டாலிட்டியை வளர்த்துக்குங்க. இன்னுமே வீடியோ கேம் விளாட்றேன், ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றேன், அப்புறம் அவன் கல்யாணத்துக்கு போனேன், இவன் கல்யாணத்தில் சுற்றினேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லேயே சுற்றிட்டு இருக்காதிங்க. வி வர் பில்ட் ஃபார் பெட்டர் திங்ஸ். பெரிய விஷயங்கள், வேர்ல்டு கப் ஃபைனல் வந்தால் நான் உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பேன், இல்லை மேட்சை பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் அது இல்லாமல் படிக்கிற ஒருத்தர் இருக்கான்றத மண்டேல மட்டும் ஏற்றுக்கிங்க சரியா. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.